அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி அபத்துவ களஞ்சியத்தினுடைய பௌர்ணமி அமாவாசை யோகங்கள் நன்மையா தீமையா? ஆஸ் பர் பிபிஹெச்எஸ் ஜோதிட மூல நூல்கள் சொல்வதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் இந்த ஆளை திட்டுறேன்னா, இவன் முட்டாப்பைய, இவன் எதுவுமே படிக்கலை. சுபத்துவம், அதாவது பௌர்ணமி யோகத்தில் இருந்தால் அது சுபத்துவம் என்றும், அமாவாசை யோகத்தில் சந்திரன் இருந்தால் அது அபத்துவம் என்றும் தத்தி ஜோதிடன் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆக்சுவலாக அந்த கிரக அமைப்பு என்பது எல்லோருக்கும் ஒரே விதமாக செயல்படாது. புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. ஒரே கிரக இணைவு தான். அமாவாசை என்பது ஒரு யோகம், பௌர்ணமி என்பது ஒரு யோகம். இது நல்ல யோகமா அவயோகமா அப்படிங்கிறது குறிப்பிட்ட லக்னத்தை பொறுத்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஜாதக கட்டத்தை எடுத்த உடனே பௌர்ணமி யோகத்தில் இருக்கு, அது நன்மையை தந்துவிடும் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. அது அபத்தமாக போய் முடியும். அதுக்கு தான் கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும். ஜோதிட மகரிஷி என்ன சொல்கிறார், பராசர மகரிஷி என்ன சொல்கிறார் என்பதை உள்வாங்கி கொண்டு அந்த விதியை நாம் ஜாதகம் பார்க்கும்போது பயன்படுத்த வேண்டும். இதுக்கு தான் காமன் சென்ஸ் வேணும். பௌர்ணமி யோகம்னா நன்மையை தந்துடும், அமாவாசை யோகம்னா தீமையை தந்துடும் சொல்லிடக்கூடாது. சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் சமசப்தமாக இருந்தாலும் அது கிரக சம்பந்தம் தான். சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தாலும் அது சம்பந்தம் தான். ஸோ இரண்டு விதமான நிலை அப்படிங்கிறது வரும். இந்த ரெண்டு விதமான நிலையில் எந்த லக்னத்திற்கு அது யோகமாக செயல்படும், எந்த லக்னத்திற்கு அது அவயோகமாக செயல்படும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஒரு உதாரணமாக விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். விருச்சிக லக்னத்திற்கு அமாவாசை யோகத்தில் பிறந்தால் அது கெட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டு விட முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, விருச்சிக லக்னத்திற்கு பாக்கியாதிபதியார் சந்திரன், 10ஆம் பாவத்த அதிபதியான மிகப்பெரிய கேந்திராதிபதியார் சூரியன். இந்த 9, 10ஆம் பாவக அதிபதிகளுடைய இணைவு இருந்தாலோ, அதாவது அமாவாசை யோகத்தில் இருந்தாலோ, அல்லது சந்திரனும் சூரியனும் பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலோ அந்த ஜாதகர் மிகப்பெரிய புகழ் பெறக்கூடியவராக இருப்பார். யோகத்திலேயே சிறந்த தர்ம கர்மாதிபதி யோகம் யாருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னால், விருச்சிக லக்னத்திற்கு சூரியனும் சந்திரனும் சம்பந்தம், கிரக சம்பந்தம் அப்படிங்கிறது முக்கியம். கிரக சம்பந்தம்னா என்ன? அது பௌர்ணமியாகவும் இருக்கலாம், அமாவாசையாகவும் இருக்கலாம். ரெண்டுமே கிரக சம்பந்தம் தான். இணைவு, பார்வை இணைவு அப்படிங்கிறது தான் கிரக சம்பந்தம். அப்போ விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரை 9, 10 கூடிய சூரிய சந்திரர்களுடைய இணைவு அமாவாசை யோகமாக இருந்தாலும் பௌர்ணமி யோகமாக இருந்தாலும் அவருக்கு செய்யக்கூடிய தொழில் மூலமாக பிரபலம் அடையக்கூடியவராக இருப்பார். நேர்மையாக தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார். தகப்பனாருடைய தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார். ஸோ இது போன்ற நல்ல பலன்களைத்தான் விருச்சிக லக்னத்திற்கு தரும். சரி, இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். கும்ப லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். கும்ப லக்னத்திற்கு சூரியன் 7 குடையவன், சந்திரன் 6ஆம் பாவாதிபதி. இந்த கிரகங்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்தில், கும்ப லக்ன ஜாதகத்தில் பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலும் சரி, அது அமாவாசை யோகத்தில் இருந்தாலும் சரி, அது எந்த பாவகங்களில் இருந்தாலும் சரி, அந்த இணைவு அவயோகத்தை தரக்கூடிய இணைவு. அவயோகம் என்பது 6, 7 கூடிய இணைவு என்பது வாழ்க்கை துணைவரின் மூலமாக ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அது மிகப்பெரிய தொந்தரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவர்கள் சமசப்தமாக பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அமாவாசை யோகத்தில் இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் பிரிவை ஏற்படுத்தும். கணவன் மனைவி ஒன்றாக இருக்கவே முடியாது. திருமண வாழ்க்கை என்பதை கேள்விக்குறியாக இருக்கும். அப்போது கும்ப லக்னத்தை பொறுத்தவரை அது நெகட்டிவான பலன்களை தரக்கூடிய அமைப்பு. அது பௌர்ணமி யோகமாக இருந்தாலும் சரி, அமாவாசை யோகமாக இருந்தாலும் சரி. மகர லக்னத்தை பொறுத்த எடுத்துக்கொள்வோமே ஆனால், மகர லக்னத்திற்கு 7 கூடிய சந்திரன், அஷ்டமாதிபதி சூரியன், இந்த 2 ஆதிபத்தியங்களாக வரக்கூடியவர்கள் சூரிய சந்திரர்கள். இந்த சூரிய சந்திரர்கள் அமாவாசை யோகத்தில் இருந்தாலும் சரி, பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலும் சரி, அவர்களும் தொந்தரவைத்தான் தருவார்கள். பௌர்ணமியில் இருக்கார், நல்லதை செஞ்சிருவார். மகர லக்னத்துக்கு கிடையாது. அது கள்ள தொடர்புகளை கொடுக்கும், மறைமுகமான நடவடிக்கைகளை கொடுக்கும்.
மனைவி மூலமாக அசிங்கம், அவமானம், இழப்பு, பிரிவு போன்ற துன்பங்களை எல்லாம் கொடுக்கும். மனைவியால் ஏற்படக்கூடிய மனக்கவலைகள், மன அழுத்தங்கள் அப்படிங்கிறதுலாம் அந்த கிரக இணைவு சம்பந்தம் கொடுத்து விடும். அப்போ இந்த அபத்துவ களஞ்சியத்துக்கு என்ன தெரியலை அப்படின்னா, சும்மா அது பௌர்ணமியில் இருந்தால் நன்மையை தந்துடும், பெரிய யோகமாக்கும் பௌர்ணமி யோகம், அமாவாசை யோகம் தேய்பிறை சந்திரனாக இருப்பார், ரொம்ப மோசமான யோகமாக்கும் அது அப்படின்னு சொல்லி உளறிட்டு இருக்கான். உளறான், அதான் தெரியல. அடிப்படையான விஷயங்களை படிக்காமல், மூல நூல்களை படிக்காமல், மகரிஷி பராசரர் சொல்வதை கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளாமல், காமன் சென்ஸ் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பௌர்ணமி யோகம், அமாவாசை தோஷம் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் மக்களே. உதாரணமாகவே நான் 3 லக்னங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே போல ஒவ்வொரு லக்னத்திற்கும் சூரிய சந்திரருடைய பௌர்ணமி அமாவாசை யோகம் என்பது அவர்களுடைய ஆதிபத்திய விசேஷத்தை அடிப்படையாக கொண்டு அது நன்மையையோ தீமையையோ தரும் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, பொத்தாம்பதுவாக பௌர்ணமி யோகம் நன்மையை தரும் என்றும் அமாவாசை யோகம் தீமையை தரும் என்றும் எடுத்துக்கொண்டு விட முடியாது என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். எனவே இந்த மாதிரி அபத்துவ களஞ்சியங்களை எல்லாம் தமிழ் ஜோதிட ஆர்வலர்கள் புறக்கணிக்க வேண்டும், அவர்களை எல்லாம் மறுதளிக்க வேண்டும். வியாபார நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட வியாபாரிகளை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வின் அடிப்படையாக இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.